Hi friends, welcome to another video from Tamazhaga Pulse. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் கட்டாயமா பெல் பட்டனை அமுக்குங்க. ஏன்னா யூடியூப் அல்காரிதம் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ பெல் பட்டன் நீங்க ப்ரெஸ் பண்ணலன்னா உங்களுக்கு வீடியோ உடனடியாக வராது, உங்கள் ஃபீட்ஸில் வராது. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக இமீடியட்டாக பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியே இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் உங்களை கோரிக்கை வைக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தமிழக பிஜேபி தலைவராக எப்போது திரும்பி வருவார் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சிம்பிள் ஆன்சர் சொல்லிடலாம். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்கும் வரை அண்ணாமலை திரும்பி வருவதுங்கிறது சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. காரணத்தையும் நம்ம இப்போ சொல்லிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சமீபத்தில் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு எம்டிஎம்கேவோட கட்சியை சேர்ந்தவர் சேர்ந்திருக்காரு. அவர் பிஜேபியில் சேர்ந்திருக்காரு, அமித்ஷா முன்னிலையில் சேர்ந்திருக்காரு. இதுக்கு முந்தைய அவர் துக்ளக்கில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதில் ஏன் நீங்கள் விலகி இருக்கீங்க, டிஎம்கே விட்டும் சரி எம்டிஎம்கே விட்டும் விலகி இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் சில காரணங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தார். இதுக்கு முந்தி நான் எம்டிஎம்கேயில் இருந்தபோது எம்டிஎம்கே 5 பார்லிமெண்ட்ரி சீட்டு கிடச்சிது. அப்போ எனக்கு கொடுக்கல சீட்டு, ஏன்னா நீயும் நாயுடு நானும் நாயுடு, அதனால் 2 பேருமே ஒரே கட்சி ஒரே இதில் இருக்க முடியாது, சமூகத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வைகோ சொன்னார் அப்படின்னாரு. பட் அதில் அவரே பார்த்தோம்னா 2 வன்னியர்களுக்கு கொடுத்தாரு அப்போ அந்த சமயத்தில். ஸோ எனக்கு நான் வளரக்கூடாதுங்கிறதுல அவர் தீவிரமாக இருந்தார். அதே தான் அவர் பையனை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னாரு. ஸோ இதில் என்ன நமக்கு புரியப்படுதுன்னு பார்த்தோம்னா வைகோ அவர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ அவரை பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்ம கட்சியில் தன்னை விட வேற யாரும் பவர் சென்டர் உருவாக்கக்கூடாதுங்கிறதுல க்ளீனாக இருந்தாருங்கிறது தோணுது நமக்கு. ஸோ அதுதான் அரசியல். சரி, அது மனிதனோட எல்லாமே மனுஷங்க தான், ரைட்? ஸோ அவருக்கு பொறுத்தவரை பார்த்தோம்னா நாயுடு சமூகத்தை சேர்ந்தவன். ஸோ இன்னொருத்தர் வந்துட்டாருன்னா திரும்பி அதை ஸ்ப்ளிட் ஆகிடும் ஆதரவு அப்படிங்கிறதுலாம் அவர் க்ளீனாக இருந்தார். தன் சமூகத்தில் தான் தான் ஒருமுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் வைகோ க்ளீனாக இருந்திருக்கார். அதே தான் பார்த்தோம்னா நம்ம இவர் இபிஎஸும் அதே கொள்கையை தான் அவருமே பின்பற்றுகிறாருன்னு நமக்கு நல்லா நினைக்க தோணுது. ஏன்னு பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்களும் பார்த்தோம்னா அதே கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான், இபிஎஸும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அண்ணாமலை பார்த்தோன்னா படித்தவர், நல்ல பண்பாளர், ஐபிஎஸ்ஸாக வந்திருக்கார், மக்களை அட்ராக்ட் பண்ணுற இருக்கும் திறன் இருக்குது, ஈஸியாக தொண்டர்கள்லாம் அணைத்தள்ளுறாங்க அவருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு மாதிரி கேஷ் நியூட்ரலிட்டிக்கிட்ட கொண்டு வராரு. ஆனால் இருந்தாலும் அவருக்கு கவுண்டர் சமூகத்துக்கூட ஆதரவு, கவுண்டர் சமூகம் சேர்ந்தவர் அப்படிங்கிறத ஒரு பின்புலம் இருக்குது. ஸோ இபிஎஸை பொறுத்தவரை தான் கவுண்டர் சமூகம் சேர்ந்தவன் அப்படிங்கிற போது இன்னொருத்தர் வந்துடக்கூடாதுங்கிற க்ளீனாக அதே சேம் பாலிசி தான் செங்கோட்டையன் விஷயத்துலையும் அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு தோணுது. அவருமே பார்த்தோம்னா அதே கவுண்டர் சமூகம் சேர்ந்தவர் தான் செங்கோட்டையனும். இன்ஃபேக்ட் பார்த்தோம்னா 1989 பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தார் செங்கோட்டையன். ஜே அணி பிரிஞ்ச போது அவர் செம்ம பவர்ஃபுல்லாக இருந்தார் செங்கோட்டையன். ஸோ அவர் ஒதுக்கி தள்ளிட்டு தான் மேலே வந்திருக்காரு இபிஎஸ். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அண்ணாமலை வந்தாருன்னா அவர் பிஜேபியிலே இருந்தார் அப்படின்னு பார்த்தம்போது தனக்கான சப்போர்ட்டு குறையும். ஏன்னா ஈஸியாக ஆல்ரெடி கட்சி கரையாற மாதிரி இருக்குது, பிஜேபி அட்ராக்ட் பண்ணுது, ஏடிஎம்கே ஆளுங்களாம் இழுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு கிளம்புது. ப்ளஸ் அண்ணாமலை அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆல்டர்னேட் பவர் சென்டர் உருவாடக்கூடாது கூட்டணியில் அப்படிங்கிறது அவர் க்ளீனாக இருக்கார். அதனால தான் பார்த்தோம்னா போன 2021 தேர்தலில் பார்த்தோம்னா தோக்கடிச்சார் நம்ம அண்ணாமலையா இபிஎஸ். ஈஸியாக அதெல்லாம் ஏடிஎம்கேவோட பேஷன் சொல்லலாம், பயங்கரமான ஆதரவு இருக்கக்கூடிய தொகுதி. அங்கெல்லாம் போய் ஏடிஎம்கே கூட்டணி தோக்கதான் நம்பவே முடியாத விஷயம். ஸோ டெஃபினட்டாக ஏடிஎம்கே ஓட்டு இவங்களுக்கு டிஎம்கேக்கு போயிருக்கப்போ செந்தில் பாலாஜியே இருந்தால் கூட சொல்கிறோம், அங்கெல்லாம் சைடெலாம் ஏடிஎம்கே எலக்ட்ரலே தான் பவர்ஃபுல். ஸோ ஈஸியாக சொல்லி இவங்களுக்கு ஓட்டு போட வச்சுக்கலாம் பிஜேபிக்கு. பட் அண்ணாமலை வளரக்கூடாதுங்கிற இபிஎஸ் அப்போவே தீவிரமாக இருந்தார் அவர். அதான் நமக்கு தோணுது. அதனால் இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்கும் வரை அண்ணாமலை அவர்களை திரும்பி வர்றதுங்கிறது சான்ஸ் கம்மி தான் பிஜேபி லீடராக.
ஏற்கனவே சொல்லிட்டார் அண்ணாமலை, நான் வந்து இருக்க மாட்டேன், ஏடிஎம்கேவால் திரும்பி கூட்டணி போனோம்னா என்னோட இது பங்களிப்பு தேவைன்னு சொல்லி அவரே ஒதுங்கிட்டார் மீதிலேயே. பட் இருந்தால் கூட வந்து பார்த்தோம்னா இந்த கூட்டணி இருக்கும் வரை அவரை வந்து அண்ணாமலை திரும்பி லீடர் அப்படின்னு உருவாருதுங்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம்.